நாம பல வேளை நினைக்கலாம், நான் கர்த்தரோடு இருக்கிறேன், கர்த்தருக்கு பிரியமா வாழ்றேன். ஆனாலும் என்ன தேவையில்லாம எனக்கு விரோதமா எழும்புறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், கர்த்தர் தாவீதோட கூட இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்து தாவீதுக்கு சத்துருவா இருக்கிறாருங்க. இங்க பாருங்களேன், மறுபடியும் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார் என்று சவுல் கண்டறிந்து கொண்டான். சவுலின் குமாரத்தியாகிய மீகாலும் அவனை நேசித்தாள். ஆகையால் சவுல் இன்னும் அதிகமாய் தாவீதுக்கு பயந்து தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் தாவீதுக்கு சத்ருவாய் இருந்தான். அது மட்டும் இல்ல, தாவீதை கொலை செய்யணும்னு சொல்லிட்டு விரட்டுறாரு. இந்த சூழ்நிலையில தாவீது தப்பி ராமாவில் இருந்த சாமுவேல் இடத்திற்கு போய் அவரோடு தங்கினாருங்க. எஸ், இந்த மாதிரி தான் நமக்கும் கூட சில பிரேயர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும். நம்மை புரிந்து கொள்ளக்கூடிய, தேவனோடு நடத்தக்கூடிய நல்ல பிரேயர் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா நம்ம பிரச்சனையான சூழ்நிலையில அவர்களோடு சேர்ந்து நம்ம ஜெபிக்கும் போது ஒரு பெரிய வெற்றியை பார்க்கலாம். எந்த சூழ்நிலை வந்தாலும் எல்லா சூழ்நிலைகளிலும் தாவீது கர்த்தரை விட்டு விலகவே இல்லைங்க. அதே போல நம் சூழ்நிலைகளிலும் கர்த்தரை இறுக பிடித்துக் கொள்வோம்.